தத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழக கல்லூரிகளின் பாடத்திட்டம் திராவிட இயக்க கதைகளால் நிரம்பியுள்ளது என ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். பேட்டை நரிக்குறவர் காலனி காளியம்மன் கோவில் கொடைவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. 40 எருமை கிடாக்கள் 200 வெள்ளாடுகள் பலியிட்டு வழிபாடு செய்தனர். மக்கள் கோரிக்கை தொடர்பாக அதிகாரிகளிடம் மனு அளித்தால் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கோவையில் உரிய அனுமதியின்றி பாம்பை பிடித்து அதனை வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளத்தில் வெளியிட்ட பெண் உட்பட 2 வனத்துறையினர் கைது செய்தனர். கலைஞரின் கனவு இல்லத்திற்காக 1 லட்சம் வீடுகள் கட்ட ரூபாய் 3100 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. புதிய பஸ் பாஸ் வழங்கும் வரை மாணவர்கள் பழைய பஸ் பாஸை பயன்படுத்தலாம் என போக்குவரத்து துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கலைஞரின் கனவு இல்லம் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர் அருகே மர்மமான முறையில் 9 பசுமாடுகள் இறந்த சம்பவத்தில் விஷம் கலந்து கொள்ளப்பட்டதா அல்லது வேறு காரணமா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். மாமல்லபுரம் கடற்கரையில் CCTV கேமராக்கள் மாயம், திருட்டு போனதால் வழிப்பறிப்பு அதிகரித்துள்ளது. பெண் சுற்றுலா பயணிகள் இதனால் அச்சமடைந்துள்ளனர். இதன் மீது கருணை காட்டாமல் தமிழக அரசு சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். புதிய அணை கட்டுவதற்கான விண்ணப்பம் மத்திய அரசு நிராகரிக்க வலியுறுத்தி மதுரை தபால் தந்தி அலுவலகம் முற்றுகை. கடும் வறட்சியிலும் 31 லட்சம் லிட்டரை தாண்டியது ஆவின் பால் கொள்முதல் என அமைச்சர் மனோ தங்கராஜ் தகவல் அளித்துள்ளார். பிரதமர் மோடி வருகையால் கன்னியாகுமரியில் பாதுகாப்பு ஏற்பாடு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நிலக்கோட்டை பகுதியில் கழுதை பால் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. மே மாதத்துக்கான பாம் ஆயில் பருப்பை ஜூன் முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மே 31, ஜூன் 1 என 2 நாட்கள் விவேகானந்தர் பாறையில் பிரதமர் மோடி தியானம் செய்ய உள்ளார். பண்ருட்டி கடலூர் மாவட்டம் அருகே கணவன் மனைவி ஒரே சேலையில் குழந்தை இல்லாததால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட நாயகர் ஆட்சியில் கிராமப்புறங்களில் சிறப்பான முன்னேற்றம் என தமிழ்நாடு அரசு தகவல் அளித்துள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களுக்குள் செல்போன், லேப்டாப் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத நல்லிணக்கத்தின் அடையாளமாக வாழ்ந்தவர் ஜெயலலிதா என அண்ணாமலைக்கு SV சேகர் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பில் சூரிய ஒளியில் செயல்படும் தானியங்கி கேமரா தடுப்பு வேலிகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. போக்சோ வழக்கில் தண்டிக்கப்பட்டவருக்கு தனியார் மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ள அனுமதி வழங்க சென்னை ஐகோர்ட் மறுப்பு தெரிவித்துள்ளது. யூடியூபின் தரம் சிறந்த படைப்புகளில் ஒன்றான யூடியூபில் ஆட் பிளாக்கர் செயலி உபயோகித்து விளம்பரத்தை தவிர்ப்பவர்களுக்கு அந்நிர்வாகம் சிறப்பான பதிலடி கொடுக்கும் வகையில் வசதி ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது. நடப்பு IPL தொடரின் இறுதிப் போட்டியில் ஐதராபாத்தை வீழ்த்தி கொல்கத்தா அபார வெற்றி பெற்றது. இந்திய கிரிக்கெட் அணி பயிற்றுனர் பதவிக்கு நரேந்திர மோடி, சச்சின் டெண்டுல்கர், அமித் ஷா விண்ணப்பம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 160 உயர்ந்து சவரன் ரூபாய் 53,920க்கு விற்பனையாகிறது. தமிழகம் முழுவதும் இன்று 12 இடங்களில் வெயில் சதம் அடித்தது. அதிகபட்சமாக சென்னையில் 106 டிகிரி வெயில் கொளுத்தியது. தமிழ்நாட்டில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.